எசையா முன்னுரை. கிமு 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எருசலேமில் வாழ்ந்த எசையா இறைவனால் சிறப்பான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு யூதா மக்களிடம் அனுப்பப்பட்டவர். இந்த மாபெரும் இறைவாக்கினரின் பெயரால் வழங்கப்பெறும் இந்நூலை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1. அதிகாரங்கள் 1-39. இக்காலத்தில் தென்னாடாம் யூதா வலிமை மிக்க அண்டை நாடான அசிரியாவின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருந்தது. ஆனால் யூதாவுக்கு வரவிருந்த அழிவுக்கு அசிரியாவின் ஆற்றலை விட அந்த நாடு கடவுள் மீது நம்பிக்கை இழந்து அவருக்கு பணியாது செய்த பாவங்களே உண்மையான காரணம் என்று எசையா உணர்ந்தார். எனவே அவர் எழுச்சியூட்டும் சொற்களாலும் செயல்களாலும் அம்மக்களையும் அவர்கள் தலைவர்களையும் நேர்மையோடும் நீதியோடு வாழுமாறு அழைத்தார். கடவுளுக்கு அவர்கள் செவிகொடாவிடில் இருளும் அழிவுமே காத்திருக்கின்றன என்று எச்சரித்தார். ஆயினும் தாவீதின் வழிமரபில் தோன்றவிருக்கும் ஒரு ஒப்பற்ற அரசர் மூலம் அனைத்துலகும் அமைதி பெறும் பொற்காலம் வரவிருந்ததையும் எசையா முன்னறிவித்தார். அதிகாரங்கள் 40-55 வரை. இப்பகுதி யூதாவின் மக்களுள் பலர் பாபிலோனில் அடிமைகளாக நசுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து இருந்த காலத்தை சார்ந்தது. கடவுள் தம் மக்களை விடுவித்து அவர்களது சொந்த வீடான எருசலேமில் புது வாழ்வு வாழுமாறு அழைத்து செல்வார் என்று இறைவாக்கினர் முழக்கம் செய்தார். வரலாற்றின் ஆண்டவர் கடவுளே என்பதும் இஸ்ரேலர் மூலமாக மாந்தர் அனைவரும் நற்செய்தி பெற்று இறையாசி பெறுவர் என்பதும் இங்கு வலியுறுத்த பெறுகின்றன. இப்பகுதியில் காணப்பெறும் ஆண்டவரின் ஊழியன் பற்றிய பாடல் பழைய ஏற்பாட்டிலே மிக சிறந்த பகுதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இவற்றுள் பெரும்பாலானவை எருசலேமிற்கு திரும்பி வந்திருந்த மக்களுக்கு உரைக்கப்பட்டவை. கடவுள் இஸ்ரேலருக்கு தாம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று இப்பகுதியில் வலியுறுத்தப்படுகின்றது. நேர்மை, நீதி, ஓய்வு நாள், பலி, மன்றாட்டு ஆகியவற்றின் சிறப்பும் எடுத்துரைக்கப்படுகின்றது. இயேசு பெருமான் தம் பணியின் தொடக்கத்தில் இந்நூலின் 61-1-2 சொற்களை கையாள்வது குறிப்பிடத்தக்கது. ஆமேன்.